பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் பேளூர் சே. சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः 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 சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் ஓம் நமः சிவாய. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் ஜாதகங்களை வாட்ஸ்அப், யூடியூப் என்று அனைத்து முறைகளிலும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வரம் தேடும் பெற்றோர்கள் தாம் பிள்ளைகள் விரைவில் திருமணம் நடக்க எங்களால் இயன்ற விளம்பரங்கள் அனைத்தும் செய்து உங்களுக்கு திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சேலம் மாவட்டம் வேலூரில் உள்ள தாண்டு என்று ஆலயத்தில் எங்களிடம் பதிவு செய்த ஜாதகங்களை நாங்கள் வைத்து பூஜை செய்து இன்று இங்கிருந்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். அதை அனைவரும் கண்டு கழித்து மகிழுங்கள். இதோ உங்களுக்கான ஜாதகம். பேர் பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரன். சுத்த ஜாதகம். இந்து முதலியார் தொழுவ வேளாளர். கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, சிம்ம லக்கணம். உயரம் 165 சென்டிமீட்டர். பிஇ படிச்சிருக்காரு. 3/9/1995 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 11,15,000 ரூபாய் வாங்குறாரு. எப்எஸ்சி கம்பெனில வேலை செய்யறாரு. சென்னையில தான் வேலை செய்யறாரு. சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேரு கோபி சந்திரன், அம்மா பேரு எழில் செல்வி. என்எல்சில ஒர்க் பண்றாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பாத்தீங்கன்னா ஆனந்தகுமார். ராகு கேது ஜாதகம். துளுவ வேளாளர். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, தனுசு லக்கணம். எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.11 11/11/1992 பிறந்திருக்காரு. மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஐடி கம்பெனில சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்பா பேரு முரளிதரன், அம்மா பேரு சுமதி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இவர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சூரியன் முதல் திசை
சென்றது போல் நின்றது 13 வருஷம் 3 வருஷம் 1 மாசம் 10 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், இப்போ ராகு திசை 18 வருஷத்துல இன்னும் 7 வருடம் இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்தவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ கண்ணார பார்த்து மகிழுங்கள். இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். வேலூர் தாண்டோர் ஈஸ்வரன் ஆலய அருளால் விரைவில் திருமணம் நடக்க வாசிக்கிறோம். பேர் வந்து சத்தி பிரபாகரன், சோழிய வெள்ளாளர், சுத்த ஜாதகம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மீன இலக்கணம், BE MBA படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 1/11/1990 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 11,50,000 வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை, வேலை செய்யறது சென்னை தான். அப்பா பேரு பிரபாகர், அம்மா பேரு அஞ்சனா, பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எங்க SRG கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் இப்பொழுது உங்கள் ஜாதகங்களை வாசிப்பார்கள். நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் S கணேசன். இவங்க அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, கடக லக்கணம், BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. உயரம் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 20/6/1992 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஓம் சக்தி எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனில சொந்தமா ஓம் சக்தி எலக்ட்ரிக்கல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1 லட்சம் வருமானம் வருது. அப்பா பெயர் சந்தான கிருஷ்ணன், இவங்க இறந்துட்டாங்க. அம்மா பெயர் ஆர் சுலோச்சனா, இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. டிகிரி படித்தா நல்ல குடும்ப பாங்கான வரன் கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, சொந்த வாகனம் மற்றும் சொந்த நிலம் 5 ஏக்கர் உள்ளது. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். அடுத்த ஜாதகரின் பெயர் சி அக்ஷயா, அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேச ராசி, துலாம் லக்கணம், BTech IT மற்றும் MBA படிச்சிருக்காங்க. உயரம் 5.5 இருக்காங்க. 6/8/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில பேங்கிங் ஆபரேஷன் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பெயர் KR சந்திரசேகர், இவர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் சி கீதா குமாரி, இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க. நிறைவான வசதி இருக்கு, அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா அக்ஷயா, அகமுடைய முதலியார், சுத்த ஜாதகம், அழகான ஒரு பெண்ணு. இதுக்கு தானே வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இவங்க பிறக்கும் போதே சுக்கிரன் திசை சென்றது போக நின்றது 9 வருஷம் 2 மாசம் 4 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், இப்ப செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்தது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் ஆர் ஐஸ்வர்யா. இவங்க அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க. 7 செவ்வாய் ஜாதகம், BDS படிச்சிருக்காங்க. 5.6 உயரம் இருக்காங்க. 31/5/2000 பிறந்திருக்காங்க.
இவங்க பரணி நட்சத்திரம், மேச ராசி, விருச்சக லக்னம். இவங்க வந்து சென்னையில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி 30,000 சேலரி வாங்குறாங்க. அப்பா பெயர் டி ரவிச்சந்திரன், இறந்துட்டாரு. அம்மா பெயர் ஆர் சோபனா. இவங்க வந்து காலேஜ் சிஎஸ்எம் காலேஜ் பார்ட்னரா விருத்தாச்சலத்துல இருக்காங்க. இவங்க வந்து டாக்டர், எம்டிஎஸ், எம்பிபிஎஸ், எம்டி, ஐடி ஒர்க்கு, கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி வரன் வைத்திருப்பவர்கள் கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வீடு, விவசாய நிலம், 6 பிளாட்டு, பெரும்பாலும் 8 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. விஐபி ஜாதகம். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணு பேரு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா, 7 செவ்வாய், அகமுடியர், விஐபி ஜாதகம், அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்தாற்போல் அகமுடியர் பிரிவில் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். வரன் பெயர் பாத்தீங்கன்னா தெய்வத்ரி, முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.8, நல்ல சிகப்பு நிறம். 11/11/1997 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை, இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு சுரேஷ் பாபு, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி பவானி, இல்லத்தரசியா இருக்கிறாங்க. நல்ல குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் 1. நல்ல அழகான பெண், நிறைவான வசதி. இதற்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இப்ப இந்த பெண்ணு பேரு தெய்வஸ்ரீ, முதலியார், சென்னை. அப்பா பேரு சுரேஷ் பாபு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை பிறக்கும் போதே புதன் மகாதசை சென்றது போக 16 வருஷம் 10 மாசம் 24 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா அருண், விஸ்வகர்மா வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். சிகப்பு நிறம். 16/9/1996 பிறந்திருக்காங்க. ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில பணிபுரியுறாங்க. மந்த்லி 35,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறதும் அதுதான், சொந்த ஊரும் அதுதான், சென்னை தான். அப்பா திரு லிங்கமூர்த்தி, கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி லக்ஷ்மி, இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. சொந்தமா வீடு இருக்கு. இவங்க மறுமணம். இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பையன் பேரு அருண்குமார், விஸ்வகர்மா. பிறக்கும் போதே செவ்வாய் திசை சென்றது போக நின்றது 1 வருஷம் 5 மாசம் 5 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை நடக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இவர் மறுமணம். அவருடைய ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா சுவாதி, முதலியார், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.3,
நல்ல சிகப்பு நிறம். 9/9/1998 பிறந்திருக்காங்க. டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட் ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 25,000 salary வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பொலிச்சலூர். அப்பா திரு மோகன்ராஜ் லேட், அம்மா திருமதி விஜயலட்சுமி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடெல்லாம் இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றார் போல் வரணுமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேரு பார்த்தீங்கன்னா சுபாதி, அழகான பெண்ணு, சொந்த ஊர் சென்னை. இப்பதான் பிறக்கும் போது தாயின் வயிற்றுல கேது முகாசை சென்றது போக 6 வருஷம் 9 மாசம் 27 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம். இப்ப சுக்கிரன் திசை இன்னும் 1 வருஷம் 7 மாசம் இருக்குது. அருமையான குருபலன், அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்று சனி பெயர்ச்சி நாளான இன்று இவர்கள் ஜாதகங்களை இங்கே வைத்து பூஜை செய்து இங்கிருந்து ஒளிப்பறை கொண்டிருக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த ஈஸ்வரரை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.